வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா, வசிய சக்கரம், பஞ்சாட்சர சக்கரம். இது சிவனை வச்சு 8 விதமான அஷ்ட கர்மங்களும் நம்ம வரிசையாக நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி முதல் வீடியோ வசியத்திற்கான சக்கரத்தை போட்டு அதுக்கான முறைகளை சொல்கிறேன். இதை இப்போ இந்த வீடியோ நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். எதனால் நான் இப்படி சொல்கிறேன்னா, எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவும் வராதுப்பா. ஏன்னா மாந்திரிகத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா உடல் ரீதியாக பாதிக்கும், ஏதாச்சும் ஒரு பின்விளைவு கொடுக்கும். நீங்கள் ஏவல் பண்ணுறீங்கன்னா சரியான குருவோட ஆலோசனை இல்லாமல் நீங்கள் ஏவல் எதாவது பண்ணிட்டீங்கன்னா உடம்பில் ஏதாச்சும் ஒரு உறுப்பு அடிக்கும், முதுகு தண்டுவடம் ரொம்ப வலிக்கும், உட்கார முடியாது. சரிங்களா? இதெல்லாம் ஆரம்பத்தில் எனக்கே வந்திருக்கு. சரிங்களா? இதெல்லாம் ஒரு 15-16 வயசுலலாம் நான் இப்படி பண்ணும்போய் குருட்டும் போக்கில் அடித்து ஆள் படுத்த படுக்கையாக போயிட்டோம். எதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த சிவ பிரயோகத்தை கொண்டு யாரையுமே நீங்கள் தனக்கு சாதகமாக பண்ண முடியும். சரிங்களா? இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சம்மந்தப்பட்ட நபர் 21 நாள்லேயே உங்கள் வசியம் ஆகுவாங்க. இந்த முறையை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சிவனை வச்சு பார்க்குற முதல் வீடியோ. இந்த சக்கரத்தை உங்களோட தனி பூஜை அறையில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? சுத்தமான விபூதியில் இந்த எந்திரத்தை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பச்சரிசி மாவு, கோதுமை, சரிங்களா, இதை ரெண்டுத்தையும் கலந்து ஆண் பாவை பெண் பாவை, சரிங்களா, இதை ரெண்டுத்தையும் நீங்கள் பிடிச்சி ஆணுக்கான இதில் அவனோட ஃபோட்டோ வைக்கலாம். பெண்ணோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த பெண்ணோட ஃபோட்டோவை அந்த பெண்ணோட பாவையிட்ட வைங்க. தலைமுடி அடையாள பொருள், தலைமுடி, வேர்வப்பட்ட துணி, காலடி மண் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை தாராளமாக நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் இந்த சிவ சக்கரம் கொடுத்துருக்கேன். இந்த வசியத்திற்கான சக்கரத்திற்கு கீழே ஒரு மந்திரம் இருக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 10,000 உரு கொடுக்கணும். சரிங்களா? எடுத்தோன்னா மந்திரத்தை 1008 உரு கொடுத்தா வேலை செய்யாது. சரிங்களா? வேலை சுத்தமாக செய்யாது. நீங்கள் பாட்டுக்கு வீம்புக்குன்னு கொடுத்தா வேலை செய்யாது. ஒரு 10,008 உரு கொடுங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 10,008 உரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வசிய பிரயோகத்தை நீங்கள் ஒரு 1008 உரு கொடுங்க. சரிங்களா? இந்த கீழே எழுதியிருக்கீங்க இல்லையா, இது கீழே இன்னார் மகள் இன்னாருக்கு வசியம் ஆகணும் அப்படின்னு எழுதிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 1008 உரு கொடுத்துட்டு இந்த உருவப்பாவை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிவன் கோயில் பின்னாடி புதைக்கலாம். அப்படி இல்லைனா மயானத்தில் புதைக்கலாம். அப்படி இல்லைனா சம்மந்தப்பட்ட நபரோட வீட்டுக்கு பின்னாடி புதைக்கலாம். அவங்க அடிக்கடி எங்கே நடபாதை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் புதைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா விரும்பக்கூடிய நபர் 21 நாளுக்குள்ளே உங்கள்கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி முறையை கொண்டு பண்ணுவதால் எந்த ஒரு பின்விளைவும் சரி, சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. எதனால் நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, சிவப்பிரயோகத்துக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுப்பா. சரிங்களா? என்ன கிடையாது அப்படின்னா, இதோட சக்தி கடலளவு இருக்கும். பாதிப்புங்கிறது அவ்வளோக்கும் இருக்காது. இதே நீங்கள் காளி, கருங்குட்டி, காட்டேரி வச்சு ஒரு சின்ன வேலைகள் பண்ணுறீங்கன்னா, சரியாக பண்ணிட்டீங்கன்னா நல்லா வேலை செய்யும். இதே தவறாக பண்ணிட்டீங்கன்னா அங்கே தான் ஒரு அடி அடிச்சு விட்டு போயிடும். சரிங்களா? ஆனால் சிவபிரயோகத்துக்கு அப்படி கிடையாது. தாராளமாக இந்த முறையெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல நோக்கத்துக்காக பண்ணுங்கள். கஸ்டமருக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான தட்சணை வாங்கிட்டு நீங்கள் பண்ணி கொடுங்க. சரிங்களா? நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் உண்மையான காதலர், கணவன், மனைவி அவங்க தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.